அனைவருக்கும் வணக்கம். இறைவனுக்கு நன்றி. கண் பார்வை குறைபாடுகள் அப்படின்னா, கண் கோளாறுகள்னே சொல்லலாம். இது கிட்ட பார்வை, தூர பார்வை, கண்ணில் பூ விழுதல், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான சிகிச்சைகள் நம்ம பார்க்க வேண்டியதில்ல. பொதுவா கண்கள் பாதிக்கப்படுது அப்படின்னாலே, அவருடைய உள்ளுறுப்புகளில் கல்லீரல் மற்றும் பித்தப்பை சோர்வடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கலாம். உள்ளுறுப்புகளை வலுப்படுத்துதலே புற உறுப்புகளின் ஆரோக்கியம். அதாவது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னா, நம்மளோட உள்ளுறுப்புகளான நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம், இதயம். இந்த 5 உறுப்புகளின் ஆரோக்கியம் நம்ம முகத்தில் தெரியும். அதாவது கண், காது, மூக்கு, வாய், நாக்கு. இந்த உறுப்புகளோட என்ன குறிகள் வெளிப்படுதோ அதுதான் உள்ளுறுப்புகளின் குறைபாடுகள். அதாவது சோர்வடைந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ம நோய்க்கான புற காரணங்களை கவனித்து கொண்டே இருக்கக்கூடாது. உள்ளுறுப்புகளுக்கு ஆரோக்கியம் கொடுத்தலே நேரடியான சிகிச்சையாகும். அதாவது என்ன அப்படின்னா, உண்மையான சிகிச்சையாகும். என்ன அப்படின்னா, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். ஒரு மருத்துவரின் செயல் அப்படி இருக்கணும். இதுதான் உண்மை. வள்ளுவம் சொல்லியிருக்கிறதும் அதுதான். நம்ம வாழ்க்கையில் பின்பற்றுதலும் அதுதான். அப்போது கண்ணுக்குன்னு தனியாக நம்ம ஏதாவது செய்யணுமா அப்படின்னா எதுவும் இல்லை. அதாவது ரசாயன பொருட்கள் கலந்த, ரசாயன மருந்துகள் கலந்த உணவுகளை உட்கொள்ளாமல் இருப்பது. இன்றைய காலகட்டத்தில் அது சாத்தியமா அப்படின்னா அது இல்லை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி எல்லா பொருட்களிலும் நம்ம சுற்றி இருக்க எந்த உணவுப் பொருளாக இருக்கட்டும், அல்லது நம்ம உபயோகப்படுத்துகிற வெளிப்பொருட்களாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ரசாயனங்கள் கலந்திருக்கு. அதனால் அவற்றின் பாதிப்பு நம்ம உள்ளுறுப்புகளை தாக்க தான் செய்யும். அப்போது அதுக்கு என்ன தான் வழி அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உடலின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்குறோமா அப்படிங்கிறத பார்க்கணும். பசித்து சாப்பிட்றோம், பிடித்து சாப்பிட்றோம், தேவையான உப்பு, சுவைகளை, காரம், புளிப்பு அந்த அறுசுவைகளை சரியான விகிதத்தில் நம்ம சேர்த்துக்கிறோம். நமக்கு எது தேவையோ அதை சேர்த்துக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்து சாப்பிட்றதும், இரவு 9 மணிக்கெல்லாம் உறங்கச் செல்வதும், சோர்வு காலங்களில் ஓய்வெடுப்பதும், தாகத்திற்காக மட்டுமே தண்ணீர் அருந்துவதும், இதுதான் நம்ம உடல் உணர்வுகளை கவனிப்பது. இதை நாம் சரியாக செய்தாலே, நீங்கள் எந்த கெமிக்கல் உணவுகள் எப்படி சாப்பிட்டாலும் உடல் அதை சரியாக வெளியேற்றிவிடும். இப்போ ஒரு காய்ச்சல் வருது அப்படின்னா சொல்லியிருக்கேன் நான் ஏற்கனவே உங்கள் எல்லாருக்கும். காய்ச்சல் அப்படிங்கிறது உடலின் ஆரோக்கியத்தின் உச்சகட்டம் அப்படிங்க. அந்த நிலையில் நீங்கள் காய்ச்சல் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, அதை எப்படி கையாளுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்கள் உடல் ஆரோக்கியம் தீர்மானிக்கப்படும். அப்போது காய்ச்சலின் போது நான் மாத்திரை போட்டுக்குவேன், மருந்து போட்டுக்குவேன், சின்ன குழந்தை, அதுக்கு நான் என்னால் மாத்திரை போடாமல் இருக்க முடியாது, ஆஸ்பத்திரி போடாமல் இருக்க முடியாது அப்படின்னா, இதெல்லாம் உங்களுடைய அறியாமை தான். உடல் வெளியேற்றுவதற்கு நாம் உதவி செய்தால் போதும். நீங்கள் அருகில் இருக்கிற இயற்கை மருத்துவரையோ அல்லது தூரத்தில் இருக்கிற இயற்கை மருத்துவரையோ தொடர்பு கொள்கிறதே இல்லை. அந்த நேரத்தில் உங்களுக்கு அவசர தேவை அப்படிங்கும்போது நீங்கள் உடனடியாக போய் அலோபதி மருந்துகளை எடுத்துக்கிறீங்க. அது எங்கே போய் விளைவை ஏற்படுத்துது அப்படின்னா, உங்களோட ரசாயனங்கள், உங்கள் உடம்பில் சேர்க்கப்படுகின்ற அனைத்து ரசாயனங்களும் உங்களோட கல்லீரலில் தான் சேமிக்கப்படுது. அதுதான் பிற நோய்களாக எதிர்காலத்தில் வரக்கூடிய முதலீடாக முதலீடாக அமைகிறது. அப்போ கண் நேரடியாக பாதிக்கப்படுது அப்படின்னா, அவங்க அதிகமான இப்போ புறக்காரணம்னு சொன்னால் அதிகப்படியான செல்ஃபோன் பயன்படுத்துதல், ரொம்ப நேரம் விழித்திருத்தல், டிவி போன்றவைகளை அதிகமாக செய்தல், கண்களை மூடி ஓய்வே கொடுக்காமல் இருத்தல். இதுதான் காரணமாக இருக்குது. இதுக்கு காரணம் இந்த விஷயங்களை நீங்கள் தவிர்த்துனீங்கன்னா, கண் சரியாகவே நல்ல பார்வை புலனே ஏற்படும். 50, 60 வயதுக்கு வயசு உள்ளவங்களுக்கு கூட கண்ணாடிகள் கழட்டப்பட்டிருக்கு. அவங்க அந்த அளவுக்கு ஆரோக்கியத்தை இயற்கை மருத்துவத்தின் மூலமாக, இறைவழி மருத்துவத்தின் மூலமாக சிகிச்சை அளிக்கப்பட்டு குணமடைஞ்சிருக்கிறாங்க. அப்போ என்னோடய அனுபவங்களிலே இந்த 15 ஆண்டுகள் அனுபவங்களில் நான் சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை நான் பார்த்துருக்குறேன். அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கும்போது நடந்திருக்க விஷயங்கள் நிறையா, அதுக்கான பதிவுகளும் சான்றுகளும் நம்மள்ட்ட இருக்குது. அப்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ குளுக்கோமா அப்படின்னு சொல்லக்கூடிய கண் புரை விழுதல் சின்ன குழந்தைங்களுக்கு கூட ஏற்படுது. அப்படி பெரியவங்களுக்கு, சின்னவங்களுக்கு எல்லாருக்கும் ஏற்படுது. இதுக்கு ஆப்ரேஷன் மட்டும்தான் வழி அப்படின்னு அலோபதி மருத்துவம் சொல்லுது. கண்ணுக்கு மட்டுமே வைத்தியம் பார்க்குற கண் ஆஸ்பத்திரிகளும் அதையே சொல்லுது. ஆனால் உண்மையில் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு விளக்கெண்ணெய் கண்களின் உள்ளே கூட நீங்கள் போட வேண்டியதில்லை.
கண்களுக்கு வெளியே தடவி தொடர்ந்து இரவு நேரத்தில் பப்பாளி பழங்கள், பகலில் கேரட் சாறு, தேங்காய் பால் இந்த மாதிரி விஷயங்கள அதிகமா எடுத்துக்கொண்டவர்களுக்கு கண் புரை விழுதல் விரைவில் சரியா இருக்கு. அதோட கூடுதலாக உணவு முறை மட்டும் மாற்றம் பத்தாது. கூடுதலான சிகிச்சை முறைகளும், வாழ்வியல் முறைகளும் அவசியம். அத முதல்ல புரிஞ்சுக்குங்க. கண் பார்வை தனியாக ஏற்படுவதில்லை. உடலின் ஒட்டுமொத்த செயல்பாடும் தான் கண்களை பாதிக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. விரைவில் அதாவது நீங்க சரியா வேலை செய்யணும் அப்படின்னா, இத ஒட்டு மொத்தத்தையும் நீங்க ஆரோக்கியம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணி, ஒட்டுமொத்த உடலையும் நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு செயல்படும் பொழுது மட்டும்தான் ஒவ்வொரு பகுதியும், உடலின் ஒவ்வொரு அங்கமும் உங்களுக்கு சரியான ஆற்றலை பெற்று சிறப்புடன் செயல்படும். எல்லாம் வல்ல இறைவனுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.